கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்திற்காக அமைக்கப்பட்ட திட்டம் மகாத்மா காந்தி தேசிய வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டம். திட்டத்தை மாற்றுகிறேன் என்று சொல்லி 2 விதமான மோசடியை மோடி அரசாங்கம் செய்திருக்கிறது. யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத மகாத்மா காந்தியின் பெயரை அந்த திட்டத்திலிருந்து எடுத்திருக்கிறார்கள். இன்னொன்று, மாநில அரசாங்கங்கள் 40% நிதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என மோசடி திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். இது நியாயம்தானா? ஒருபோதும் இந்திய மக்கள் பாரதத்தாய் பெற்றெடுத்த புதல்வர்கள் இமய முதல் குமரி வரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே காங்கிரஸ் கட்சி இதை கண்டித்து இமய முதல் குமரி வரை ஆர்ப்பாட்டங்களையும் மெழுகுவத்தி ஏந்துகிற போராட்டங்களையும் அறிவித்திருக்கிறது. மோடியுடைய பத்திரிகை இல்லை, அரசாங்கத்துடைய சொத்தில்லை. ஜவஹர்லால் நேரு காங்கிரஸ் கட்சிக்காக ஆரம்பிக்கப்பட்ட நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை சுதந்திரத்தை அதை ஒழித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நீதிமன்றத்திற்கு சென்றார்கள். நேற்றைய முதல் நாள் டெல்லி சிறப்பு நீதிமன்றம், நீங்கள் ஏதோ அவசரப்பட்டு வருவதாக தெரிகிறது, ஒரு தனி மனிதன் சுப்பிரமணிய சாமி கொடுத்த புகாரை இவ்வளவு வேகமாக எடுத்து வர வேண்டிய அவசியமில்லை என அமலாக்கத்துறைய மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். வெட்கக்கேடான மோடியே, இதைவிட உனக்கு என்ன வெட்கம் வேண்டும்?